விஐபி போல காத்திருந்து அழைத்துச் செல்லப்படுவது வேறு யாரும் அல்ல, ராக்கெட் லான்ச்சரை வீட்டில் பதுக்கிய வழக்கில் கோர்ட்டில் ஆஜராக வந்த பனங்காட்டு மக்கள் படை கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா தான். கடந்த 2009ஆம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சுரண்டையில் காவலரை தாக்கிய வழக்கில் பங்களா சுரண்டையைச் சேர்ந்த கோழி அருள் உட்பட 2 மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசாரிடம் சிக்கிய கோழி அருள் தான் ராக்கெட் ராஜாவுடன் இருப்பதாக கூறியதன் பேரில் போலீசார் ராக்கெட் ராஜா வீட்டில் அதிரடி சோதனை செய்தனர். அங்கு ராக்கெட் லான்ச்சரும் AK-47 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களையும் பறிமுதல் செய்ததாக தெரிவித்த காவல்துறையினர் ராக்கெட் ராஜா மீது ஆயுத பதுக்கல் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கடந்த 15 வருடங்களாக நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் ஆஜராக படை பரிவாரங்களுடன் கார்கள் அணிவகுக்க ஆலங்குளம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வந்தார் ராக்கெட் ராஜா. நீதிபதி ஆனந்தவல்லி முன்னிலையில் ஆஜரான ராக்கெட் ராஜாவிடம் வரும் ஜூலை 15ஆம் தேதி தென்காசி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. ராக்கெட் ராஜாவுக்கு எதிரிகளால் கொலை அச்சுறுத்தல் இருப்பதால் தென்காசி ADSP ரமேஷ், ஆலங்குளம் DSP பர்னபாஸ் தலைமையில் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாலிமர் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் இசக்கி ராஜன்.